பொட்ட பொண்ணு பிறக்கணும் இதே பையன் நினைச்சுக்கா சரகாட்சி எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சானோ எங்க கடன் கொடுத்துருக்கோம் அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொட்ட பொண்ணு பார்த்தா போவாதப்பா அதுதான் பொட்ட பொண்ணு பிறக்கணும் வேறடா அவன் ஒப்பங்க சேர்த்துக்கிட்டு முந்தாடி பூச்சாங்க அப்பாவை தொலைச்சிட்டு அப்பா என்ன விட்டு போயிட்டாரு விட்டு போலமா என்ன விட்டு நான் எப்படி இருப்பேன் எங்க அப்பாவை விட்டு தெரியலையே ஒண்டியாதான் போயிருக்கணும் எவ்வளவு நாளைக்கு நான் எப்படி வாழ்வேன்னு தெரியலையே நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படியே பார்த்து நடக்கிறேன்னு வர மாட்டேங்கிறாங்களே ஓடி போடுங்க எங்கதான் சொல்றேன் எங்க அப்பா ஒண்ணு நின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்னடா எங்க அப்பாக்கு நல்லா தான் இருந்தாரு எங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு மகளை பெற்ற அவருக்கு திருமணமே நடக்க மறக்க முடியுமா? இதுவரை யாருக்கால் இப்படி நடந்திருக்குமா? திருமணம் நடந்து நம் மகன் முதலிரவு அன்றைய மருமகளுக்கு பெருநோய் வந்துவிட்டது. பெற்ற மகளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்க இதுவரை நடந்ததெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்களும் சரியா சாப்பிட மாட்டீங்க, சரியா தூக்க மாட்டீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது நான் என்னங்க செய்யணும்? ஒரு நாள் பல்லக்கிலே பவனி வந்தவன் இன்று பல்லக்கை விட தூக்குவனாக மாறிவிட்டு இதுதான் யாராலும் விதியை மாற்ற முடியாது. பால் காய்ச்ச பாலாவது குடிங்க. பஞ்சனைய பால் பணம் அருந்தக்கூடிய பிள்ளைகளே பலது விற்கிறது. எனக்கு பால் ஒரு அப்படி சொல்றீங்க. பாலும் வேண்டாம், நீயும் வேண்டாம். பால் எடுத்துட்டு போறாங்க கொஞ்சாமி கையில வசங்குது பாலோ பண்றா புரியல அங்க பாரு வச வச்சு போய்க்கிறாங்க பால் வச்சு போய்க்கிறாங்க கொஞ்சம் குச்சி பாரு ஐயோ ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்கலாம். என்ன வச்சு செக் பண்றீங்க? என்ன வச்சு செக் பண்ணா எனக்கு எப்படி தெரியும் ஒரிஜினல் இல்லைன்னு? உன்னை வச்சு செக் பண்ணாதான் எனக்கு தெரியும். அது என்ன போய் குஞ்சு வச்சு செக் பண்ண கூடாதா? குஞ்சு கிடைக்கு இல்லையா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி கொஞ்சம் ஊத்து. நான் ஊத்த மாட்டேன். இது வந்து மாட்டு ஐயோ வேணாம். சரி பாரு வராங்களே இல்லையா பாரு நான் ஊத்துறேன். ஐயோ சின்ன சின்ன மனதெடுத்து திருவீடு கட்டிய போத பிள்ளைகளை இருவரும் புன்னகையோடு பாவாடை அவளுடுத்தி பருவமெல்லாம் திரண்டு வந்த பூவாடைக்கு ஒரு வரலம் முடிக்கவில்லையே. உனக்கு பால் குடிக்கவில்லை வருத்தம். நீ கொடுத்த பாலை நான் குடிக்கவில்லை. ஆரம்பத்தில் அவன் என்ன நடக்குன்னு தெரியலப்பா. நீ கொடுத்தது பால் தாடி. ஆமாங்க. நான் குடித்த பால் நெஞ்செல்லாம் வருகிறது. என் குடலெல்லாம் சுழல்கிறது.
இதே பையன் நினைச்சுக்கா சரகாட்சி எங்க அப்பா எவ்வளவு சொத்தி வச்சானோ எங்க கடன் கொடுத்துக்கணும் அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொட்ட பொண்ணு பார்த்தா அதுக்குதான் பொட்ட பொண்ணு பிறக்கணும் வேறடா அவன் ஒப்பங்க சேர்த்துக்கிட்டா முந்தாடி பூச்சாங்க அப்பாவை தொலைச்சிட்டு அப்பா என்ன விட்டு போயிட்டாரு விட்டு போலமா என்ன விட்டு போட்டோம் நான் எப்படி இருப்பேன் எங்க அப்பாவை விட்டு தெரியலையே என்ன ஒண்டியாதான் போயிருக்கணும் எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி வாழ்வேன்னு தெரியலையே நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படியே பார்த்து நடக்கிறேன்னு வர மாட்டேங்கிறாங்களே ஓடி போடுங்க எங்கதான் சொல்றேன் எங்க அப்பா ஒண்ணு நின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்னடா எங்க அப்பாக்கு நல்லா தான் இருந்தாரு எங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு என்ன சாப்பிட்டான்னு தெரியல கடைசியா அவரு போல ஆயிப்போச்சு அம்மா கேட்டு பாருங்க என்ன கொடுத்தாங்கன்னு அப்பாக்கு என்னமா ஆச்சு தண்ணி சாப்பிட்டாரு ஏன்னா பால் சாப்பிட்டா என்ன சாவாங்க என்னமா நீ பார்த்துட்டு கூட எத்தனை நீ பால் குடி செத்துட்டானா நிம்ம பிரச்சனை இன்னமா நந்துக்குது இதுல
அம்மா இதுல பொறுமையான விஷம் கலந்துக்குது. விஷமா? ஐயோ யாரு கலந்துருப்பாங்க? கொஞ்சம் குடிச்சு பாராண்டா. குடிச்சு பாத்துன்னு சொல்லுடா. நான் மட்டும் எனக்கு இதுல விஷம் யாரு கலந்ததுன்னு எனக்கு தெரியும். யாரு? யார் தெரியுமா? உங்க அம்மா தான் இதுல விஷம் கலந்துக்கிறாங்க. பாவி நாய் எங்க அம்மாவா? ஆமா. எங்க அம்மா எதற்காக விஷம் கலக்கணும்? ஏன் கலந்தாங்க தெரியுமா? ஏன்? கல்யாணம் ஆகுதுக்கு முன்ன ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையன் அப்பப்ப அரண்மனைக்கு வந்தா உங்க அப்பா எல்லாம் சொல்ல அம்மா கிட்ட பேசி போவான். நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் கலந்து தான் அதுல விஷம் கலந்துக்கிறாங்க. ஏங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? இருக்குது. பார்த்த சாட்சியா இருக்குது. பார்த்த சாட்சி. அண்ணா வாணா ரொம்ப நீ பரிதாபப்பட்ட ஐயா சேர்த்துக்கார சோகம் அப்படியா? யாரும் ஒண்ணு தலை குதிக்கா தான் போய் குளிக்கணும். குளிக்கணுமா? தலை குதிக்க மாட்டேன். ரெண்டுமா தலையை புழி எடுத்து கொடிச்சா. சரி சரி பாடி நிக்கதே சரி. அரண்மனைக்கு அப்பப்போ வந்து ஒரு பையன் அம்மா கிட்ட பேசி போவானா? அவன் எப்படி இருப்பான்? ஒக்காதான்பா. அப்ப நீ பார்த்த ஆளு இல்ல. ஒழுங்கா இருப்பாமா? சரி நான் அடிச்சு உன்னை தாய் நினைச்சு எப்படிலாம் ஒரு மண் கோட்டையா கடிச்சு வச்சிருக்கேன். ஏன் மண் கோட்டை கதை இடிச்சிடுமா? சின்ன கோட்டை கதை பேச்சு சொல்ல பேச்சுக்கு தான் எல்லாம் சொல்லுங்க. என் தாய் தாயாடி நீ. ஐயோ போச்சு. தாய் நினைச்சு நான் எங்க போறது கிடையாதா பாவி. எங்கேயுமே நான் போறதில்லடா. உனக்கு தாயை கூப்பிட கூட எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு தாயாடி. எங்க அப்பா உனக்கு எதிரி குறை வச்சாரு? உனக்கு பணத்துல குறை வச்சாரா? இல்ல உனக்கு நகையில குறை வச்சாரா? சோத்துல தான் குறை வச்சாரா? ஐயோ அப்பா சோத்துல குறை வைக்கல. எங்க வச்சாரா? நீனா அங்கதான் வச்சாராம. அப்படின்னா பின்னாடி வச்சாரு. ஐயோ குறைய அங்க மொன்னங்கிட்ட போய் சொல்லு போ. அண்ணா அப்பா இருந்துட்டாங்க வாங்கலாம் போகலாம். அவனுதான் மை தடி. போனா போட்ட போடின்றாரு. அவர் ஏன் தெரியுமா அது போட்டு சொல்றாரு? உங்க அண்ணி ஏமாத்திட்டாங்கல்ல, அதே சுவாகத்துல ஒரு பாதிரி ஆயிட்டாரு. பாதிரி ஆயிட்டாரு. என்ன பாத்தீங்க அண்ணனுக்கு? தொண்டை கட்டிக்கிச்சு. மாத்திரை சாப்பிடுங்க. நானே எங்க அப்பா இருந்த வருத்தத்துல இருக்கிறேன். விக்ஸ் மாத்திரை சாப்பிடு. உனக்கு சிரிப்பார வைக்கிறேன். என்ன பண்றது? தொண்டை கட்டிச்சுன்னா இங்க எதாவது கட்டிக்கிட்டு இருக்கோம். கோலை விட்டு ஆட்டுமா சரி ஆயிடும். அம்மா கோல் என்னம்மா? வரலுமா வரியாடா? வரியா? நீதான் சொல்றியா? அதுக்கு தான் சொன்னாங்கம்மா என் தொண்டைக்கு, அதனால சொல்றேம்மா. போங்க சொந்தக்காரங்க போன் பண்ணுங்கம்மா. கேட்டா நிறைய காரியம் பண்ணிடலாம். காரி மன்ற இல்ல கரமாத்திரம் பண்ண. பூதேவி 2 ஒண்ணு தாண்டா. 2 பெண்ணு பஜ்ஜேச்சு பேரு. உன்னை கேட்டாங்களா? சத்தியமா சொல்றேன். கல்யாணம் பண்ணினா அவனுக்கு உதவி இருக்காது. ஏண்டா கச்சே எடுத்துருவா. எனக்கு பல்லு தாண்டா அழகு. ஆமா பெல்லுதான் பெல்ல அழகு. அப்பா எப்படிமா நான் மறப்பேன்? என்னால இருக்க முடியாதுமா. இல்லம்மா எங்க அப்பா தாமா எனக்கு உயிர். எனக்கு அதுதான்மா எனக்கு உயிர். அதுவே இல்லை நான் போயிட்டு வரேன்மா. எவ்வளவு நாளைக்கு தான் நான் உள்ளவே உட்காரத்துன்னு தெரியும். ஆமா வாங்க தெரியா சோகத்துக்காக எனக்கு நான் கேரட் இல்ல பீட்ரூட். மாமா பெட்ரூம்ல என்ன பண்ணுவேன்? என்னங்க உங்க அப்பா செத்துட்டாரு. அப்பா செத்துட்டாரா? எப்படி செத்தாரு? கண்ணை மூடிக்கினே செத்தாரு. இல்லப்பா நல்லா தானே இருந்தாரு.
கேள்வி சொல்லுவாங்க. என்னங்க உங்க அப்பா செத்தது காரணமே உங்க சித்தி இருக்காளே அந்த தேவடியாதான். சித்தியா அம்மான்னு தான் சொல்லுவோம் நாங்க. இதெல்லாம் மக்கனியா பேசுறப்பா அம்மா. அப்படி என்ன பண்ணாங்க? அவன் அம்மா கிடையாது சித்தின்றது காமிச்சிட்டா பாரு. அப்படி என்ன செய்தாங்க? நீக்கு தான் எல்லாம் ஓப்பனா வெளியே வந்துச்சு. நீக்கியா நீக்கியா ஓப்பனா வெளியே வந்துச்சா? நான் விடுவேனா? நீ அப்பா நீ தெரியலனா கூட பரவாயில்ல. அதான் ஓப்பனா வெளியே வந்துட்டுக்குதா. நான் அந்த ஓப்பன் எல்லாத்தையும் நான் வச்சிருக்க மாட்டேன். இப்ப எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன். சொல்லுடா. ஓப்பனா சொல்ல பாருங்க. ஓப்பனா எப்படி சொல்லுவாங்க? யாரு தெரியும்? அவுத்து போட்டு சொல்லுவாங்க ஓப்பனா. எந்த ஜகாதிரா அவனை பெத்தா? எங்க அம்மா என்ன 11 மாதம் சுமந்து பெற்றா. 10 மாசம் தான். ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா என்ன தள்ளி வச்சாங்க. எங்க அப்பனை தள்ளி எனக்கு தெரியல. எத்தனை ஆயோ தள்ளி சிங்கம் பரம்பரை எனக்கு. தள்ளிதானே தண்ணில நிக்கிறேன். என்னங்க தண்ணில நீ சொல்லி தண்ணில நீச்சல் அடிப்பாங்கடா. பெருமையா தான் சொல்றேன். கால் ஊறுது அதனால தண்ணி ஊருமா காலா ஊட்டு. அது ஒரு போறாது. எங்க ஊர்ல பசங்க நாடகம் கேட்டுங்க ஆண்டானுங்க. அதே போல ஒரு பொம்பளை வாசக்காரன் வந்து ஜவுரி முடி கட்டினா நடு ஜனங்களை போய் ஜவுரி வைக்கிறவங்களுக்கு ஜவுரியும் நான் என்ன ஜவுரி வைக்கிற போனேன். நான் அட்டங்க பாரு அடல் லேபரு ஒரு லோப்பு. யார் லேபரு? நீங்க சூப்பர் சொல்லுங்க. கரெக்டா நீ கரெக்டா சூப்பராண்டா. ஐயோ அப்பா செத்ததுக்கு காரணம் உங்க சித்தி. நீ ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்க சித்தி ஒருத்தனை வச்சுக்கிறா. வச்சுக்கலாம் லவ். இந்த வயசு இல்ல ஆரம்பத்துல லவ் பண்ணிக்கிறாங்க. தெரியாது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமா அது அப்படியே தோணுங்க. அம்மா பாத்துட்டாங்க. நேரடியா பாத்தீங்களா? பாத்துங்க அவனை சொல்லி தப்பு இல்லை. அவன் வயிற்றுக்கு வஞ்சன் இல்லாத சாப்பிடற பொண்ணு. ஏன்னா வண்டி போட்டுனா வண்டி ஓட்டணும். பூட்டி விட்டு அப்படியே இருந்ததுன்னா அந்த டிரைவர் சோறு போடாதானே அப்படியே விட்டுட்டு கண்ட பசில அவன் காஞ்சி போயிட்டு கொஞ்சம் கஞ்சி ஊத்தினாதானே. கஞ்சி வரத்துலடாங்க. இவன் என்னாடி டாபராட்டங்குது. நானும் டாபரும் பாத்ரூம்ல பார்த்தோம். அந்த அம்மாவை தூக்குவேன். அது என்ன தூக்கும் எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்தோம் சொன்னமே. எட்டி பார்க்கறது ஒரு குழப்பா. ஏன் எட்டி பார்த்தோம் கேள்வி அவன் அந்த மாதிரி என்ன வேலை செய்யறேன்? பாத்ரூம் கை வேலை. நீ உள்ள போற எவ்வளவு துண்டு போற எவ்வளவு துண்டா அதிகமாவா அதுக்கேற்ற மாதிரி மெத்தேட் போலான்னு தான் பாக்குறாங்க. இது ஒரு ஜென்மம் இது ஒரு குழப்பா. சின்சி கேக்குறாங்க வேலையில சின்சி கேக்குறாங்க. யாரா எட்டி பாப்பாங்களா போக சொல்லலாம். ஆடி போல சொல்ற வேலை வச்சுக்காதேங்க. ஹலோ என்ன ஒரு செய்யும் தொழில என்ன தெய்வம். பாத்ரூம் கைவரமா நான் சின்சியரா அந்த ஒர்க் பண்றேன். அதுவே சரியா கை ஒண்ணு வச்சுக்க பல நோய்கள் வரும். பொறிகள்லாம் வச்சு பூஜை போறேன். அதெல்லாம் வைக்க மாட்டோம். அது வந்து 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துட்டு வந்து வச்சு படிப்புமே. அது என்ன பண்ணுவேன்? படிப்புண்டி லோஃபர். வரேன் நாள் கொஞ்சம் கொடுப்போம். நடக்க தெரியாது. சரி நீ பாத்து கேட்க வேண்டியதுதானே. ஐயோ நான் கேட்டேன் மாமா. யா பாத்தியா பள்ளி கூட பாரு. பள்ளி இல்ல நான் தான் நான் கேட்டேன். என் வாய் சும்மா இருக்குதா? நம் 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 யா இல்ல பேசிட்டே இருப்பேன்னு சொல்லுவாரு. என் வாய் சும்மா இல்லாத நான் என்ன பண்ணேன்? அந்த அக்கா கிட்ட போய் ஏமா இந்த மாதிரி ஒரு ஆண்டோட சாவடிக்கிறேன் நீ நல்லா இருப்பியான்னு தான் கேட்டேன். அக்கான்னு சொல்லாத. அக்கான்னு சொல்ற. நான் கேட்டதுல என்னங்க தப்பு? தப்பா தான் இன்னாடி தேடி எடுக்கல. நடி தேடியா. அப்படி இல்லைங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஒரு வாழ்க்கைன்றது ஒரு வாழ்க்கை தான் போய்க்குது. ஒரு வாழ்க்கை எப்படி எல்லாம் வாழ்றதுல வாழ்க்கை இல்லைங்க. ஒழுக்கம் வேணுங்க. நான் கேட்டது நம்ம பொம்னிட்டு என்ன கேக்குறா? நீ யாரு கேக்குறவோ? டே பாத்து என்னது? டே பேசி. டே தாசி. டே தேவடி.
இதெல்லாம் கேட்டா கூட பரவாயில்ல, உன்னும் கேட்டாங்க. எங்க அரண்மனைக்கு பாத்ரூம் கை வந்த தேவடியா, நீ நாடி சொல்றது நான் நாடி கேக்குது. பைபாஸ் ஆடிந்த தேவடியா, நீ நாடி சொல்றது நான் நாடி கேக்குது. கேணி ஆடிந்த தேவடியா, நீ நாடி சொல்றது நான் நாடி கேக்குது. ஆட்டோ சென்ட் ஆடிந்த தேவடியா, நீ நாடி சொல்றது நான் நாடி அடுத்துக்கு அப்புறமா நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு கேக்குறேன். நான் எங்கடா போறேன்? ஆனா பொம்னாடிக்காரு இந்த கம்நாட்டி ஊதுமா தரன்னு ஊதுமா நல்ல வேதனை இருக்கு. நீ என் கூட இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றது செய்வேன். என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சொல்லாதான் செய்யறேன். இட்டு போய் தெரியுமா ஆளு மட்டுமா தூங்குற? என்னங்க? ஆமாமா, நான் சொல்றது இப்ப நீங்க செய்யணுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இப்ப நீ இவள அடிக்கிற அடியில அரப்பாடி மூத்திரம் பேயன் சொல்ற நீ என்ன பாத்திர அதெல்லாம் என்ன வேலை? அம்மா மீதி நாளைக்கு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்ல போனோம். ஆமா விடு. நாளைக்கு பாண்டிச்சேரி தானே பாருங்க. அவர் பாத்துக்காரு, நீ போய் பாடு, நான் கால ஆயிக்கிறேன். நடுவுல பார்த்துன்னு நீ காலை வைத்தீங்கன்னே வர. நடுவுலையா? ஆயா அங்க நடுவு எங்க நட்டுக்கிறாங்க. நடுவில் தான் போட்டு சொல்லியா? நீ என்ன நடுவு என்ன டம்மு டம்மு விடுவாங்க. அப்பா எப்படி செத்தாருன்னு எனக்கு தெரியலப்பா. பால்ல விஷம் வந்ததாங்க. பால் நல்லா கொடுத்தாங்க. யாரும் வர போறது அனுதினமும் அப்பாவுக்கு பால் கொடுத்தீங்கதான். உங்களுக்கு தெரியாம எப்படி அது போட்டோம். யாரோ ஒரு அறியாத பையன் அப்பப்போ வந்து ஒரு இடமா அமையாது. அவங்க என் மேல வீணா பழி சொல்றாங்க. அதெல்லாம் நீ நம்புறியா? நீ கையும் மாட்டிருக்கு வந்து போறவன் யாரும் எடுத்துட்டாங்க. அப்பா வைக்கல இருக்கிற இடம் இல்ல நகரட்டு எதுலயுமே இல்லப்பா. எதுலயுமே ஆனா ஒரே ஒரு குறை வச்சுட்டு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இல்லைன்றதுனாலதான் வேற அவன் கூடவோ ஒருத்தன் கூட தொடர்பு வச்சுக்கொண்டு கட்டிய கணவனையே அறியாதே சொல்றேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம என்ன வளர்த்துட்டீங்க. அந்த வளர்த்த பாசத்துக்காக சொல்றேன். நாட்டை விட்டு போயிடு. வாய போடுறா. நான் எந்த தவறு நான் செய்யல. நான் எதற்காக நாட்டை விட்டு போனேன்? நான் எதற்காக அரண்மனை விட்டு போனோம்? என் உயிர் இதே இடத்துல விட்டால ஒரு இந்த இடத்த விட்டு நான் போக முடியாது. நாட்டு விட்டு நடடி காட்டில முந்தார மாட்டி வேலை பேர நாட்டு விட்டு நடடி எடகுடமாக என்னுடைய பேசாதே நாட்டில் முந்தார மாட்டி வேலை பேர நாட்டு விட்டு நடடி. மரக்கிளையில் ஓர் குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே. என்னை தவிக்க விடலாம், என்னை தவிக்க விடலாம்.
பாசப்புறா விண்ணிலே என்னே தவிக்க விடலாம் என்னே தவிக்க விடலாம் அடுத்த 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக கட்டிய கணவனையே கொன்று விட்டாயே. நீ எல்லாம் ஒரு பாவி, ஒரு தாயின்னு கூட பார்க்காத சாட்டி கொண்டு வேண்டிய பாவி. தாயிலடி, நீ ஒரு நாய். வாயப்படுற யார நாய் என்று இதே என் வயிற்றுல பெற்ற மகனா இருந்தா என்ன சாட்டி கொண்டு வேட்டையாடுவா, தாசினுவா, வேசினுவாடா. என்ன பெத்தவங்களா இருந்தா எங்க அப்பா கொல்லுவாங்களா? கொல்லுவாங்க. நான் எதுக்காக அப்பா கொல்றேன்? என்ன குறை? எனக்கு எதுல குறை வச்சாரு? எனக்கு எதுல குறை வச்சிருக்காரு? நான் எதுக்காக நான் சாவடிக்கணும் உங்களை? ஆரம்பத்துல சாவடிக்கணும், உங்களுக்கு குழந்தையில சாவடிக்கணும், சந்தோஷமா வாழ்த்து. ஆமா, சந்தோஷம் அந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். ஒரு சாட்டில் வச்சுக்கிறான்னு பாக்குறியா? 2 சாட்டில் வச்சுப்பான் தெரியுமா? பாவி காப்பாற்ற 2 சாட்டியா 3 சாட்டில் அடிப்பான். மோசக்காரா இது 3 4 சாட்டில் அடிப்பான். அச்சி ஒன்றா இடிப்பேன். 4 5 சாட்டில் அடிப்பான். பாவி 5 6 சாட்டில் அடிப்பான். பாவி அச்சி ஒன்றா இடிப்பேன். பாவி குச்சிக்கிட்டு அடிக்கிறது கெடுக்க வேண்டுமா எங்களை கை கொள்ளாத அடிக்கிறான் பாரு கையில ஈஸியா கெடுத்து ஒரு பெத்த அதை போடி வாடிக்கிற பாவி. ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வலி காய்ச்சுனா யார் தெரியுமா? குடும்பத்தை கெடுக்கிறோம். குடும்பத்தை கெடுக்க வேண்டுமா? எங்களை நாடுங்கள் நாடுங்கள். ஆமா அப்புறமேட்டு அதெல்லாம் இல்லங்க, ஐடிலாம் வேற இருக்குது. குத்ரா ஒரு சோடா வாங்க. சோடா கேட்டா சோடா கேட்டா ஆம்பல் சோடா வேணுமா பொம்பல் சோடா இருக்குதுமா? குண்டுக்கு ஆம்பளை சோடா அப்படி வச்சு தட்டுன்னு வச்சு கீழே ஆடிங்க இருக்கும். அது ஆம்பளை சோடா. பொம்பல் சோடா என்ன தப்புன்னு இப்போ ஒரு சோடா வந்துக்குது. என்னது அந்த வெள்ளை கலர்ல தயார் பண்ற சொல்ல நான் அடிக்கடி குடிப்பேனடா. நம்ம அதுவா? அது டூப்ளிகேட் காருக்கு தரக்குது. ஹலோ ஐயோ ஐயா என்ன கிளம்பிட்டா இவர்? ஐயா அதெல்லாம் அங்க வந்தா எத்து போக கூடாது. இதெல்லாம் போட்டு போடு. போட்டு போ செருப்பு போனே தர்றாங்க, அதுவும் போட்டு போடணும். ஆமா பணம் தந்தா அதுவும் போட்டு போடணும். என்னடி இதெல்லாம் கதை? சரிம்மா. ஹலோ இனி இந்த நாட்டுல டேய் நீ கூட சாவ வச்சிரடா. போய் ஒரு பாத்ரூம் கழுவி என்ன சாவ மனார் பாத்துறாங்க பாத்தியா? அவங்க என்ன சொன்னாங்க கேட்டியா? கேட்டியாமா? நீ என்ன சொன்னாங்க? நீ கூட என்ன சாவ வச்சிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவங்களை சாவ வச்சுட்டு சும்மா இருக்க ஜெயிலுக்கு போகணும். நான் சத்தோட போறாங்க ஜெயிலுக்கு சொல்லலாமா? முட்டை அடிப்பை வாங்கடி. அவன் தான் சொல்றான் உனக்கு எதுவும் இல்லையா? ஓடி வரோம். ஒரு அம்மா போயிட்டு போய் அம்மா ரொம்ப நீ போட நாட்டுல இருக்கக்கூடாது.
அடிச்சு சாவடிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேரு. அந்த சேர்ல உட்காந்து அடிக்கிட்டா உனக்கு அவர் அப்புறம் பார்த்து அதாவது நானும் அவரு கேப்பாரு அவரு கேப்பாரு பெரிய ஏண்டி உடவுலாம் தோய்க்காதுங்களா? புடவை தானே துவைக்கணுமா? மிக்சியில் போட்டு ஆட்டுறான் போடா. அது மிக்ஸில போட்டு ஆட்டுவாங்க. இல்ல செக்கில் போட்டு ஆட்டுறான். என்ன அப்புறம் வேலை பாக்குறேன். போடுவாங்க. வாஷிங் மிஷின்ல போடுங்க. கையில மிக்சியில் போட கையில காத்துக்க அப்பதான் அம்மாவுக்கு பிடிக்கும். போ போ அதுக்கிட்டா போய் ஆளுங்க சொல்லாதான் யூஸ் பண்ணோம். இங்க வாடி இங்க பாப்பா. ஐயோ மறுபடியும் வந்துட்டான்டா டேய் ஊக்கு பின்னாடி புடிச்சுடுவோம். உள்ள போறது செஞ்சா இருந்துங்க. அதான் என்ன பண்றது? கொஞ்சானுடா டேய் 2 நாளைக்கு பிரியாணி போடா. ஆரி எனக்கு போடா. அது வேண்டாம். எல்லோ கலர் எடுத்துட்டு வாங்க. ஏமா உள்ள போட்டோ கலர் தேவை. என்னமா பிரச்சனையா? எல்லாம் மேட்ச் தான் போடுவேன். மேட்ச் அது கூட மேட்ச் வேணாம். நோ ப்ளூ கலர் 7 கலர். ஏய் வேணாடா 2 சேர்த்துக்கோ. 9 அவள்தான் விடு. கலர் எத்தனை? எப்படி போடுவீங்க நீங்களா? கலர் எத்தனை? சடலமா வந்துரு அந்த வாட்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு போய் அறுத்து விட்டு வந்துடுற. நீ வருஷத்துக்கு 4 பேர் இட்டு போற. எங்க குடும்பம் ஊட்டின்னு இருக்கு. என்ன கலர் ஓ தட்டி விடு அவற்றால். ஆமா தாடி தூக்கு. சாப்பாடுக்கு மீன் வறுத்து வச்சிருக்கிற பாருங்க. ஐயோ மாமா ஆம்லெட் போட்டு பிரிச்சு வச்சிருக்கேன். ஆமா ஆம்லெட் போட்டு பிரிச்சிடுயா. கூலிங் ஆம்லெட் இது புது மாடல். ஹோட்டல் போய் ஆம்லெட் கேட்டா பிரிட்ஜில இருந்து எடுத்து கொடுப்பான். ஆமா சரி மோர் அடுப்புல இருக்குது பாரு போ. ஆடு மோர் ஆடுனா சூடு போ. மோர் குடிச்சிட்டு ஆம்லெட் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா போட ஏன் என்ன சாவுக்கு போறியா மாலை எடுத்து போறேன். என்னவோ இங்க பாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.